بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பேரருளும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என இத்தருணத்தில் பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை ஆர்வம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளையின் அடிப்படையில் இந்த பூமியில் அல்லாஹ் என்ன அவங்கள இறக்கணும், நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்போ இதற்கு பின்பாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் நபிகளாய சாசம் அவர்களும் நமக்கு குறிப்பிட்டு காட்டிய விஷயங்களில் வரலாறுல உள்ளதை சொல்லும்போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறா, நாம் ஒன்றோம் உண்மையான செய்தியை ஒன்று உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்ததற்கு பின்பாக அவர்களுடைய புதல்வர்கள் செய்த காரியத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான். இதற்கிடையில் நடந்த எந்த ஒரு சம்பவத்தையும் குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ நம்ம பார்க்க முடியல. ஆனால் இந்த சம்பவத்தை அல்லாஹ் என்ன பண்ணுறான், குறிப்பிட்டு இதை நமக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்லி காட்டுறான். இதில் சொல்லி காட்டும் பொழுது ஆதமுடைய 2 மகன்களை பற்றியுள்ள ஒரு உண்மை நிகழ்வு அப்படின்னு அல்லாஹ் இதை ஆரம்பிக்கிறான். இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, இறை நெருக்கத்தை பெறுவதற்காக 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அமலை செய்கிறாங்க, இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க. இப்படி ஈடுபடும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த 2 நபர்களில் ஒரு நபருடைய அமலை ஏற்றுக்கொள்கிறான், இன்னொரு நபருடைய அமலை ஏற்றுக்கொள்ளலை. அப்போது ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த உடனே இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சே இந்த முதலாவது நபர், இவரை பார்த்து யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படலையோ 2வது நபர் இருக்கிறார்ல, இவர் என்ன பண்ணுறாரு, நான் உன்னை கொலை செய்வேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. முதலாவது நபரை பார்த்து 2வது நபர் தன்னுடைய சகோதரன் தான், அவன் சகோதரனாக இருந்தாலும் என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படலை, உன்னுடைய அமல் தானே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னை கொலை செய்வேன் என்று அந்த 2வது நபர் முதலாவது நபரை பார்த்து சொல்கிறார். சொன்ன உடனே முதலாவது நபர் சொல்கிறாரு, கால இன்னமா எத்த கப்பலுவாகு மினல் முத்தகீன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அமல்களை ஏற்றுக்கொள்வதை எல்லாம் இறையச்சவாதிகள்கிட்ட இருந்து தான். ஒரு அமல் செய்கிறோம் என்று சொன்னால் அதில் இறையச்சம் என்பது முக்கியம். இறையச்சவாதிகள் அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கக்கூடியவருடைய அமலைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய புதல்வர்களில் ஒருவர் தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன மற்றொரு புதல்வருக்கு என்ன பண்ணுறாங்க, மகனுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அதற்கு பின்பாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போது 2 பேர் இருக்கிறாங்க. இப்போது முதலாவதுவர் என்ன பண்ணுறாரு, 2வது நபரை பார்த்து சொல்கிறார். முதலாவது இருக்கக்கூடியவர் யாருன்னா, யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சோ இவர் ஏற்றுக்கொள்ளப்படாத தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்கிறாங்க, ல இன் பசத்த இளைய எதக்க லீ தக்துலனி, நீ என்ன கொலை செய்வதற்காக உன்னுடைய கையை என் பக்கம் நீ நீட்டினாலும் மன பி பாசிதின் எதிய இலைக்க சொல்லி காட்டுறாரு, நான் உன்னை கொலை செய்வதற்காக என்ன மாட்டேன், என்னுடைய கையை உன் பக்கம் நான் நீட்ட மாட்டேன் என்று அந்த நபர் முதலாவது நபர் சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டின உடனே அந்த நேரத்தில் இன்னும் சொல்கிறாங்க, இன்னி அகாஃபுல்லாஹு ரப்பல் ஆலமீன், நான் என்ன பண்ணுறேன், அகிலத்தானுடைய இரட்சகனான அல்லாவை அஞ்சுறேன், நான் பயந்துக்கிறேன், நான் என்ன மாட்டேன், நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்ய மாட்டேன், என்னை கொலை செய்வதற்காக ஆயுதம் எடுத்தாலும் என்னை கொலை செய்வதற்காக முயற்சி செய்தாலும் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன்னு அல்லாஹ் வஞ்சிக்கிறேன், நான் இறையச்சவாதிகளில் ஒருவனாக ஆயிக்கிறேன் என்ற அளவிற்கு அந்த முதலாவது நபர், முதலாவது புதல்வர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர் தன்னுடைய 2வது தன்னுடைய மற்ற சகோதரன்ட்ட குறிப்பிட்டு காட்டுறார். இப்படி குறிப்பிட்டு காட்டின உடனே இன்னும் சில விஷயங்களை எச்சரிக்கையாகவும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உனது பாவத்துடன் நீ என்னை கொண்டுட்டேன்னு சொன்னால் என்னுடைய பாவம் இருக்குல்ல, என்னுடைய விஷயங்கள் இருக்குல்ல, இதை நீ தான் சுமப்பேன் நான் நினைக்கிறேன். நான் பாவம் செஞ்சுருப்பேன், நான் சில விஷயங்கள் செய்திருப்பேன், என்னை இந்த நேரத்தில் நீ கொலை செய்து விட்டாய், என்ன நீ கொண்டுட்டேன்னு சொன்னால்
என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சுமையையும் நீந்தான் சுமப்ப என்று என்ன பண்ற நான் நினைக்கிறேன் என்று சொல்றார். இன்னும் சொல்றாரு, அப்படி நீ சுமக்கக்கூடியவளா ஆயிட்ட அப்படின்னு சொன்னா, என்னை கொலை செஞ்சிட்டேன்னு சொன்னா, இதனால நீ நரகவாசிகளிலிருந்து ஒருவராக இருப்பேன் நான் நினைக்கிறேன் என்று அவர் சொல்றாரு. இன்னும் சொல்லிட்டு, இதுதான் அநியாயக்காரர்களுக்கு உண்டான கூலியாக இருக்கும் அப்படின்னு அந்த முதலாவது நபர் இரண்டாவது நபரை பார்த்து சொல்றார். சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணி இருக்கணும், அவர் விட்டுருக்கணும். ஆனால் அவர் செய்த காரியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸுஹு கத்ல அஹி, என்னுடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்றார். தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று அவருடைய உள்ளம் தூண்டியது, அவருக்கு தூண்டியது. இன்னும் சொல்றாரு, ஃபகத்தலஹு, அவர் என்ன பண்ணாரு, அவரை கொலையும் செய்தார். யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த நபரை, யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படலையோ அந்த நபர் கொலையும் செய்கிறார். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபஸ்வக மினல் ஹாசிரின், இவர் என்ன பண்ணிட்டாரு, நஷ்டம் அடைந்தவர்லேருந்து ஒரு ஆள் ஆயிட்டாரு, நஷ்டவாளி ஆயிட்டாரு என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களில் எவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர் இப்போ கொலை செய்யப்பட்டுட்டார். இப்படி கொலை செய்யப்பட்ட உடனே இப்போ இந்த நேரத்தில் இந்த இரண்டாவது நபர் யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படலையோ அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்கிறார். அவருக்கு ஒன்றுமே தெரியலை, என்ன செய்யணும்னு தெரியலை. அந்த நேரத்தில் அவருடைய நிலையை பற்றி எல்லாம் சொல்கிறான், தன்னுடைய சகோதரனுடைய அந்த சடலத்தை எவ்வாறு புதைக்கணும்னு இல்லை அவருக்கு தெரியலை. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாஸல்லாஹு குராபன் யபாஸ், அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒரு காகத்தை அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறான். ஃபில் அர்தி, அந்த பூமியில் அந்த இடத்துல ஒரு காகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா குழியை தோண்டுது. அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன பண்ணுது, அது காட்டுது, ஒரு குழியை என்ன பண்ணுது அப்படியே தோண்டுது. அப்போ அந்த நேரத்தில் சொல்கிறார், யா லைத்தனி, என் கை சேதமே என்று என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறாரு, இந்த காகத்தை போல் சொல்கிறாருன்னா, இந்த காகத்தை போல் இருந்திருப்பதற்கு கூட இல்லாமல் ஆயிட்டேனே, இது சொல்லி கொடுத்து நம்ம செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சே என்று அந்த நேரத்தில் சொல்கிறார். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய சகோதரனை கொலை செய்ததாக அவர் வருத்தப்படலை. அவர் இடத்துல வருத்தப்படுறது என்னன்னா, இந்த காகம் இப்படி செஞ்சிச்சில்ல, குழி தோண்டி எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியா இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி கூட என்னால் இருக்க முடியலையே, எனக்கு தெரியாமல் போயிருச்சே என்று என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வருத்தப்பட்டார். இப்படி மறத்தப்பட்டுட்டு அதற்கு பின்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னா, வசனத்தை இறக்குறான். அன்னகு மன் கத்தல நஃப்சன் பி கைரி நஃப்சின், யார் ஒரு உயிருக்கு பகரமாகவோ அவ் ஃபசாதின் ஃபில் அர்தி, அல்லது பூமியில் குழப்பம் செய்வதற்காகவோ யார் கொலை செய்கிறாங்களோ அந்த ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்க, ஃபக்க அன்னமாம் கத்தலன் நாச ஜமியா, அவர் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்வதை போன்று ஆவார். யார் இப்படி கொலை செய்கிறாங்களோ, ஒரு உயிருக்கு பகரமாக கொலை செய்கிறாங்களோ, அல்லது பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக கொலை செய்கிறாங்களோ, இவருடைய நிலையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இவருடைய நிலை என்பது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களும் கொலை செய்த மாதிரி என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். இப்போ சொன்ன உடனே இன்னும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க, உலகத்தில் முதலாவது தடவையாக அநியாயமாக கொல்லப்பட்டார்ல, அந்த கொலை செய்தார்ல நபர், அவருக்கு அவர் செய்த காரியம் என்னன்னா, இவர்தான் ஒரு கொலை என்ற ஒன்றை இந்த உலகத்தில் துவக்கி வைத்தவர். கொலைன்னு ஒன்று, அநியாயமாக கொலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை துவக்கி வைத்தவர் இவர். இதற்கு பின்பாக யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ, யாரெல்லாம் இன்னொரு மனிதரை கொலை செய்கிறார்களோ, அவர்கள் கொலை செய்யும் பொழுது அந்த கொலை செய்யப்பட்ட நபருக்கு எப்படி தீமை எழுதப்படுமோ, அதிலிருந்து யார் கொலை செய்தாரோ அப்படிப்பட்ட ஆதமுடைய மகனாக இருக்கக்கூடிய இவருக்கும் எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இன்னும் சொல்லும் பொழுது, இதை பற்றி குறிப்பிட்டு காட்டும் பொழுது, பொதுவாகவே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏசுவது பாவம். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய இன்னொரு முஸ்லீமை திட்டுறான்னா அது பாவம். இன்னும் சொல்கிறாங்க, அவர்கள் இருவரும் போரிட்டு கொள்வது, சண்டையிட்டு கொள்வது, அதனால் ஒரு கொலை ஏற்பட்டுச்சா இது இறைமறுப்பு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் ஒரு ஆள் கொலை செய்துட்டாங்க, இல்லை 2 பேருமே கொலை செய்து மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இது இறை மறுப்பான விஷயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம இன்னொன்று முழுசாக புரிந்து கொள்ளணும். என்ன, 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு ஒரு அமலை செய்கிறாங்க. செய்யும் பொழுது முதலாவது நபருடைய விஷயத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், 2வது நபருடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள காரணம், 2வது நபர்கிட்ட அந்த அளவுக்கு இறையச்சம் என்பது இல்லை. அதைத்தான் முதலாவது குறிப்பிட்டு காட்டுறார். இறையச்சம் இருக்கக்கூடியவர்களுடைய அமலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
உன்னிடத்துல இறையச்சம் இல்லை என்று என்ன பண்றாரு, அவர் தெளிவாக வெட்ட வெளிச்சமாக குறிப்பிட்டு காட்டுறார். இப்படி குறிப்பிட்டு காட்டக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்கணும்? இரண்டாவது நபர், சரி நம்ம பண்ணதான் தப்பு, நம்ம தான் சரியான முறை அந்த அமலை செய்யலை என்று முதலாவது பார்த்து இருக்கணும், அந்த அமலை சரியான முறையில் செஞ்சுருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, போராமையின் வெளிப்பாடாக தன்னுடைய சகோதரன் மீது பொறாமைப்பட்டதன் காரணமாக கொலை செய்ய நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது கூட முதலாவது சகோதரர் குறிப்பிட்டு காட்டுறாரு, நீ என்ன கொலை செய்ய நினைக்கிற, நாடுற, அதுக்காக நீ என்ன பண்ணுற, உன்னுடைய கையை நீட்டுற, நான் அதை செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன் என்று என்ன பண்ணுறாரு, அவர் முதலாவதாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுறாரு. தான் ஒரு இறையச்சவாதியாக இருப்பதை அந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்டுறாரு. இன்னொன்று விஷயத்தையும் சொல்கிறாரு, எச்சரிக்கையும் செய்கிறார். நீ இப்போ கொலை செஞ்சிட்டேன்னு சொன்னால் என்னுடைய பாவம் இருக்குது, என்னுடைய சுமைகளை நீ சுமக்கக்கூடியவனாயிருவேன், இன்னும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு இதனால் நரகம் கிடைக்கும், அநியாயக்காரன் ஒருவனாயிருவேன் என்று சொல்லிட்டார். இப்போ என்ன ஒன்று இருக்கணும், விட்டு விலகி இருக்கணும். ஆக நரகம், அநியாயக்காரன் ஒரு ஆள், நம்முடைய இன்னொருத்தருடைய பாவத்தை நம்ம சுமக்கணுமா என்று இருக்கணும், விலகி இருந்திருக்கணும். ஆனால் அதற்கு பின்பாக அவருடைய உள்ளம், உன்னுடைய சகோதரனை கொல்லு, அவரை கொல்லு என்று தூண்டின உடனே கொண்டுட்டார். காரணம், பொறாமை என்று ஒருவனுடைய மனதில் வந்துருச்சுன்னு சொன்னால், ஒருத்தன் பொறாமைப்படக்கூடியவனா இருந்துட்டான்னு சொன்னால், யார் மீது பொறாமைப்படுறானோ அவன் மீது வஞ்சகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவனை பற்றி அதிகமாக தீமையாக மற்றவர்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும், இல்லை அவனுக்கு எதிராக ஏதாவது சதித்திட்டம் ஏற்படுறதா இருந்தாலும், ஏராளமான விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவன் இப்படி இருக்கக்கூடிய விளைவாக இந்த கொலையில் இவர்கள் செய்த தவறுகளில் மிகவும் முக்கியமான இந்த பொறாமை வந்துவிட்ட காரணத்தினால், பொறாமை உள்ளத்தில் நுழைந்த காரணத்தினால் அந்த நேரத்தில் கொலை செய்தார். இந்த பண்பு மிகவும் மோசமான பண்பு. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம குறிப்பிட்டு காட்டுறாங்க, பொறாமை பற்றி இரண்டு இடங்களில் தான் பொறாமைப்படுறதுக்கு நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவது விஷயத்தை சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுறான், ஒரு மனுஷர் இருக்கிறார், கல்வியை அதிகமாக கற்றுக்கொண்டு இருக்கிறார், இவர் விஷயத்தில் என்னது, பொறாமைப்படலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரெண்டாவது நபரை குறிப்பிட்டு காட்டுறாங்க, இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், செல்வத்தை கொடுத்துருக்கிறான், செல்வத்தை வழங்கியிருக்கிறான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தர்மம் செய்கிறார். அப்போ அவர் தர்மம் செய்கிற பார்த்து என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதர் என்ன பண்ணுறான், பொறாமை கொள்ளலாம். எப்படி பொறாமை கொள்ளணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், கல்வியை கொடுக்குறான், சரி இவரை மாதிரி நமக்கு கல்வியை கொடுக்கலையே, அப்போ அல்லாஹ்ட்ட என்ன பண்ணணும், இதற்காக கல்வியை வேண்டணும், அப்போ இது பொறாமைப்படலாம். இன்னும் ஒரு ஆளுக்கு ரிஸ்கை வழங்கியிருக்கான், செல்வத்தை கொடுத்துருக்கிறான், சரி இந்த மாதிரி நமக்கு செல்வத்தை கொடுக்கலையே, நமக்கு கொடுத்துருந்தால் நாம் சரியான முறையில் தர்மம் செய்திருக்கலாமே என்பதை போன்ற இந்த விஷயங்களில் பொறாமை கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை தவிர எதுக்குமே பொறாமை கொள்ளக்கூடாது. சரி, பொறாமை கொள்ளாமல் இருந்தால் என்ன ஆகும், பொறாமை கொள்ளாமல் இருக்கிறோம், இப்போ இவரே பொறாமை கொள்ளாமல் இருந்தால் என்ன இருக்கும், ஒன்றும் இல்லை. சரி, அல்லாஹ் உன்னுடைய அமலை ஏற்றுக்கொண்டானா, அப்போ இந்த காரணங்கள் தானா, அப்போ நானும் என்ன பண்ணுறேன், இந்த இதை செய்கிறேன், இறைச்சத்தோடு நீ எப்படி அல்லாஹ்வை வழிபட்டாயோ அதே போல் நானும் வழிபடுகிறேன் என்று வழிபட்டிருப்பார். அங்கே பொறாமை வந்ததன் காரணத்தால் ஒட்டுமொத்தமாக அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அவர் செய்த நல்லமல்கள் அழியக்கூடியதாகும், நரகவாசியாகும், தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்காக அவருடைய அந்த பாவத்தையும் சுமக்கக்கூடியவராகும். இன்னும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை நபர்கள் கொலை செய்தாலும் சரி, அதனுடைய பங்கு எழுதப்படுகின்ற அளவிற்கு ஒரு பொறாமையுடைய வெளிப்பாடு நாளை மறுமை நாள் வரக்கூடிய அந்த மறுமை நாளில் எழுப்பக்கூடிய நிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய எந்த மனிதன் எவன் கொலை செய்தாலும் அதன் வரை அவர்களுக்கு பாவம் எழுதப்படும், அவருக்கு தீமை எழுதப்படும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த பொறாமை விட்டு நாம் விலகக்கூடிய மக்களாக இருக்கணும். அதிகமாக என்னுடைய சகோதரன் நான் பார்க்கிறேன், அவனுடைய செல்வத்தால் பணத்தில் அதிகமாக இருக்கிறான், அவன் தொழிலில் அதிகமாக சம்பாதிக்கிறான், இறைவா அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு அதிகமாக ரிஸ்கை வழங்கியிருக்கு, எனக்கு வேணும் ரிஸ்கை வழங்கு, நான் அதிகமாக தர்மம் செய்யணும் என்று இடத்துல கேட்கணும். அவனை நினைச்சு பொறாமப்படக்கூடாது, அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கிறான், அவனுக்கு கொடுத்துருக்கிறான், அப்போ எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல கேட்குமே ஒழிய அவர் மீது பொறாமப்பட்டு அவருடைய அந்த தொழிலை கெடுப்பதோ, அவருடைய வீட்டில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோ, அவரை கொலை செய்வதோ, அவர்களுக்கு சண்டையிடுவதோ, அவரை வஞ்சகத்தால் மற்ற நபர்களை எடுத்து தீர்த்து கட்டுவதோ, இது போன்ற செயல்களை ஈடுபடக்கூடாது. ஒரு ஆள் கல்வியை கொடுத்துட்டான், இல்லை அவர் நல்லா படிக்கிறாரு, அவரை பார்க்கும் பொழுது எப்படி படிக்கிறார் மனுஷன், எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்றாரு, எந்த அளவுக்கு நல்லா ஞாபகம்
ஞாபக சக்தியை வச்சிருக்கிறாரு என்பதை போன்ற எண்ணங்கள் வரும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அதை கொடுத்துருக்கிறான், அவருக்கு மனத்தன்மையை அதிகப்படுத்தி இருக்கிறான். அப்போ நம்ம அவருக்காகவும் பிரார்த்தனை செய்யணும், இறைவா எனக்கும் அதிகப்படுத்து, நானும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும், நானும் மக்களிடத்தில் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று. பொறாமை வரக்கூடிய சூழ்நிலையில் எதன் விஷயத்தில் பொறாமை வருதோ, நல்ல விஷயமா இருக்குதா அது பொறாமை வருதா, அந்த நேரத்தில் அந்த விஷயத்திற்காக என்ன பண்ணணும், இறைவா எனக்கு இதையும் நீ கொடு, இதன் மூலியமாக நான் நன்மை செய்யணும், இதன் மூலியமாக மக்கள் மத்தியில் நான் அதிகமாக நன்மை செய்து உழைத்து உன்னிடத்தில் ஒரு நல்ல ஒரு நற்பாக்கியசாலி ஆக வேண்டும் என்று அவர்கிட்ட கேட்கணும், அல்லாஹ் இடத்துல கேட்கணும். தீமையான விஷயங்கள் தோணுதா, தீமையான அவன் ஒரு காரியம் செய்கிறான், எப்படி நல்லா புகைப்பிடிக்கிறானே, நல்லா கஞ்சா அடிக்கிறானே, நல்லா மது குடிக்கிறானே, நல்ல போதையில் தெரிகிறானே, இதே மாதிரி நானும் தெரியும்னு போய் கேட்கக்கூடாது, இது தப்பு. தீமையான காரியங்கள் செய்யும்போது அதை விட்டு விலகக்கூடியவங்களாக இருக்கணும். நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது நம்மால் அது இயலவில்லை, நம்மால் அது செய்வதற்கான தகுதி நம்மிடத்தில் இல்லை என்கும்போது இறைவா அவருடைய தகுதி எனக்கு உயர்த்தி கொடு, அதற்கான ஒரு கெப்பாசிட்டியை, அதற்கான முழு பொறுப்பையும் எனக்கு எனக்கு கொடு என்பதை போன்ற விஷயங்களை இறைவனத்தில் கேட்டு நாம் சரியானவள் இருந்தோம் என்று சொன்னால், சரியானவள் நடந்தோம் என்று சொன்னால் எந்த காரணத்தை கொண்டும் யார் மீதும் எப்பொழுதும் பொறாமைப்பட மாட்டோம், எப்பொழுதும் பொறாமைப்படாமல் இருக்கோம் என்று சொன்னால் மற்றவர்களை பற்றிய தீய எண்ணம் வராது. மற்றவர்களை பற்றிய தீய எண்ணம் வராமல் இருக்குன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கெடுதல் நம்ம என்ன விளைவிக்க மாட்டோம். மற்றவர்கள் நாம் கெடுதல் விளைவிக்கலை என்று சொன்னால் நமக்கு அவர்கள் மூலியமாக எந்த பாவம் எழுதப்படாது. அப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் சரியான முறையில் என்னுடைய உள்ளம் எனக்கு எதை போதிக்கிறது, சரியானதா தவறானதா, போதிக்கக்கூடிய இந்த விஷயம் என்னை இது மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லுமா நரகத்திற்கு கொண்டு செல்லுமா, நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் எனக்கு இது நல்லவளாக இருக்குமா தீயவளாக இருக்குமா என்பதை போன்ற விஷயங்களை நமக்கு நாமே பரிசோதனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். இப்போ அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கில் வருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறுதி நிலையை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.